நெல்லையில் ஐடி ஊழியர் நடுரோட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இளைஞர் கவினின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உறவினர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அதிகாரிகள் யாரேனும் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்களா? என்ன நிலவரம் ராமசுந்தரம்? கவின் உயிரிழப்பு தொடர்பாக ஏற்கனவே அந்த ஊர், அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகங்குளம் ஒரு சொந்த ஊர். அந்த சொந்த ஊர்ல தொடர் போராட்டம் நடந்த நிலையில தற்போது ஆத்தூர் ரவுண்டான அருகே அந்த கவினுடைய உறவினர்கள் மற்றும் பெற்றோர் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பல்வேறு கோரிக்கைகளோடு நடைபெறும் இந்த போராட்டத்தின் காரணமாக ஏரல் திருச்செந்தூர் சாலை முழுவதுமே போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல அனுப்பப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் நீண்ட வரிசையில வாகனங்களும் காத்திருக்கிறது. அந்த காவல் உதவி ஆய்வாளர்கள் இருவரையும் கைது செய்ய வேண்டும், இந்த சம்பவத்திற்கு தொடர்பான அந்த பெண்ணையும் கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளோடு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் நேரடியாக எங்களிடம் வந்தால் மட்டுமே நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என அந்த தொடர் போராட்டம் நடந்து வந்த நிலையில தற்போது தூத்துக்குடி திருச்செந்தூர் ஆர்டிஓ சுகுமார் தலைமையிலான அந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே காவல்துறை 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில தற்போது திருச்செந்தூர் ஆர்டிஓ சுகுமாரன் தலைமையிலான அந்த பேச்சுவார்த்தையான நடந்து வருகிறது. திருச்செந்தூர், ஏரல் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள போலீசாரும் அப்பகுதியில் குவிக்கப்பட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான பணியானது நடந்து வருகிறது. எங்களுக்கு உரிய தீர்வு கிடைத்தால் மட்டுமே இங்கிருந்து செல்வோம் என உடலை வாங்க மறுத்து தொடர் போராட்டமும் நடந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.